ஓகே. ஸோ, நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலி எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆன்சென்ட் பிளாட். ஓகே. ஸோ, அதாவது நம்ம கூலுமெட்ரில இருந்து நம்ம ஆன்சென்ட் பிளாட் மூலமா நம்ம நெறைய பாராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னன்னா, சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். டிஃப்யூசிவிட்டி ஆஃப் யுவர் சப்ஸ்ட்ரேட் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எனக்கு எவ்வளவு அனலைட் எனக்கு சர்ஃபேஸ்க்கு மேல எனக்கு அப்சார்ப் ஆயிருக்கு. அது மூலமா எனக்கு எவ்வளவு சார்ஜ் ஆக்சுவலா எனக்கு வந்திருக்கு. அது கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம டபுள் லேயர் சார்ஜ். ஓகே. அதாவது என்ன மீன் பண்ண வரேன் அப்டின்னா, இதுல நீங்க ஒரு பாருங்க. எனக்கு வந்து ஒரு வொர்க்கிங் எலக்ட்ரோடு இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அந்த வொர்க்கிங் எலக்ட்ரோடு வந்து நான் வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிப் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து இந்த வொர்க்கிங் எலக்ட்ரோடுக்கு நான் ஒரு சார்ஜ் குடுக்குறேன்னு அர்த்தம். புரியுதா? நான் ஒரு பொட்டன்ஷியல் ஏதோ ஒண்ணு அப்ளை பண்றேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு சர்ஃபேஸ்ல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்படின்னா என்னோட சொல்யூஷன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சொல்யூஷன் வந்து NaCl. ஓகே. அப்போ Cl வந்து நெகட்டிவ். அப்போ இந்த எல்லா நெகட்டிவ் சார்ஜும் என்னோட எலக்ட்ரோடோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல வரும். ஓகேயா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு எனக்கு ஒரு இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன் ஃபார்ம் ஆகும். அது பிறகு எனக்கு ஃபர்தரா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயன் எனக்கு அட்ராக்ட் ஆகும். புரியுதா? இது மூலமா எனக்கு ஒரு அடுத்த ஒரு அவுட்டர் லேயர் எனக்கு ஃபார்ம் ஆகும். அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு இது ஒரு பாசிட்டிவ், இதுக்கு மேல எனக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் எனக்கு அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா, திஸ் வில் ஆக்ட் லைக் அ கெப்பாசிட்டர். அப்படிதானே? நம்ம கெப்பாசிட்டர்னா நமக்கு ஆக்சுவலா தெரியும். 2 parallel plate having equal and opposite charges. அப்படிதானே? செப்பரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக் மீடியம். இதுல நமக்கு டைஎலக்ட்ரிக் மீடியமா நமக்கு ஆக்சுவலி எது இருக்கும்? நம்மளுடைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். புரியுதா? சோ அப்போ இது மூலமா எனக்கு ஒரு சார்ஜ் வருது. அப்படிதானே? எனக்கு இந்த ஒரு டபுள் லேயர்ல எனக்கு ஒரு சார்ஜ் வருது அப்படின்னா, அந்த சார்ஜும் என்னால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? இதுல Q அப்சார்ப்டுங்கிறது நான் மீன் பண்ண வர்றது என்னன்னா, எனக்கு வந்து நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். இந்த அனலைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா என்ன பண்ணும்? பஃபர் சொல்யூஷன்ல இருந்து அப்படியே எனக்கு எலக்ட்ரோடோட சர்ஃபேஸ்க்கு மேல வந்துட்டு எனக்கு அப்சார்ப் ஆகும். ஓகேயா? எனக்கு இப்படி அப்சார்ப் ஆச்சுன்னா, இதுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் கவரேஜ் இருக்கும் தெரியுமா? சர்ஃபேஸ் கவரேஜ் அதோட யூனிட் வந்து மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு மேல எவ்வளவு எனக்கு ஆக்குபை பண்ணுது? அதோட மோலார் கான்சன்ட்ரேஷன் என்ன? அதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. அதே மாதிரி என்னோட கெமிக்கலி மாடிஃபைடு எலக்ட்ரோடோட எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேயா? என்னோட என்னோட மெட்டீரியல்ல வந்து ஏதாச்சும் எனக்கு ரிடாக்ஸ் சைட்ஸ் இருக்கா? இல்ல இந்த அனலைட் வந்து அப்சார்ப் பண்றதுக்கு எனக்கு ஏத்த சைட்ஸ் அது இது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய சைட்ஸ் இருக்கா? இதெல்லாம் நம்ம குமுலேட்டிவா தான் நம்ம எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நம்ம சொல்றோம். ஓகே. இன் அடிஷன் டு தட் நான் வந்து பஃபர் சொல்யூஷன் நான் ஆட் பண்ணும்போது இந்த அனலைட் ஆக்சுவலி என்ன பண்ணும்? எனக்கு இங்க ஒரு டிஃப்யூஸ் லேயர் ஆக்சுவலா இருக்கும். அப்படித்தானே? இந்த ஒரு டிஃப்யூஸ் லேயர் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அனலைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்யூஸ் ஆகும். புரியுதா? அந்த டிஃப்யூசிவிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த எல்லா பாராமீட்டரும் நம்ம எதுல வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் தி ஆன்சர் பிளாட். ஓகே. இந்த ஆன்சர் பிளாட் எல்லாம் நம்ம எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கோலோமெட்ரி வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகே. நான் ஆல்ரெடி நம்ம போன லெக்சர் தான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி. ஓகே. நமக்கு ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி வருது. அந்த சைக்ளிக் வோல்டாமெட்ரில இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு குரோன் ஆம்ப்ரோமெட்ரி. ஓகே. குரோன் ஆம்ப்ரோமெட்ரில உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு கரண்ட் அதே மாதிரி ஒரு டைம் இருக்கு அப்படின்னா, அதுல எனக்கு ப்ரொஃபைல் எனக்கு வித்தியாசமா வரும். அப்படித்தானே? நான் உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி வந்து என்னது எனக்கு வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம போன லெக்சர்ஸ்ல பார்த்தோம். ஓகே. இப்ப நம்ம என்ன ஆக்சுவலா நான் மீன் பண்ண வரேன்னா, நம்ம குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம என்ன ஆக்சுவலா கொடுப்போம்? நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல்ல கொடுத்துக்கிட்டு அது பிறகு அதை வந்து நான் ஒரு ஸ்டெப் பண்ணுவேன். புரியுதா? நான் ஒரு பொட்டன்ஷியலை நான் ஸ்டெப் பண்ணும்போது அது அந்த ஃபைனல் பொட்டன்ஷியல் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம் இருக்கும் தெரியுமா? அதுதான் பல்ஸ் விட்த். ஓகே. அந்த பல்ஸ் விட்த நம்ம டவுங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. இது வந்து ஒரு ஸ்டெப். இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டெப்பும் நான் ஆக்சுவலா கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ இன்னொரு ஸ்டெப்புக்குமே நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன்? ஃபைனல் பொட்டன்ஷியல் டு இனிஷியல் பொட்டன்ஷியல் வருவேன். இதுக்கும் ஒரு சர்டன் பல்ஸ் விட்த் இருக்கும். ஓகேயா? சோ அப்போ நம்ம இது மாதிரி எவ்வளவு ஸ்டெப்ஸ்னாலும் நம்ம ஆக்சுவலா இன்புட்டா கொடுத்துக்கலாம். ஓகே. நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் இன்புட் ஸ்டெப் கொடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு ஆக்சுவலா என்ன வரும்? கூலோமெட்ரிக் கிராஃபும் நமக்கு வரும்.
ஓகே. சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நமக்கு என்ன வரும், கரண்ட் வெர்சஸ் டைம் தான் எனக்கு கிராஃப் வரும். புரியுதா? சோ அப்ப எனக்கு கரண்ட் வெர்சஸ் எனக்கு டைம் வரும்போது நான் வந்து இது எப்படி வந்து குரோனோ கூலுமெட்ரியில நான் கன்வெர்ட் பண்ணுவேன்? Q is equal to integration of I into dt. புரியுதா? அப்படி நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வரும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரும்போது இதுல வந்து நம்ம எது ஃபார்வர்ட் நம்ம எடுப்போம் அப்படின்னா அட் டைம் t is equal to tau. சரி, இப்ப இதுல நான் ஆக்சுவலா சொல்றேன் தெரியுமா, அட் டைம் t is equal to tau அப்படின்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இனிஷியல் டு ஃபைனல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு பல்ஸ் விட்த் இருக்கும் தெரியுமா, நம்ம ஒரு பர்டிகுலர் பல்ஸ் விட்த்ல நம்ம ஆக்சுவலா இன்புட்டா கொடுப்போம். அந்த டைம் டியூரேஷன் தான் ஆக்சுவலா என்னது, இதுல நம்ம டவுங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். புரியுதா? சோ இந்த கேஸ்ல டவு இஸ் ஈக்குவல் டு 100 மில்லி செகண்ட். ஓகே. சோ இது வந்து ஃபார்வர்ட், இது வந்து கியூ பேக்வர்ட். ஓகே. சோ கியூனா நான் இதுல மென்ஷன் பண்றது வந்து சார்ஜ். ஓகேயா? சோ இத வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆன்சன் பிளாட்ங்கிறது நம்ம டிரா பண்ணுவோம். ஓகே. சோ இதுல ஆன்சன் பிளாட்ல வந்து கியூ ரிவர்சிபிள் வர்சஸ் தீட்டா, அதே மாதிரி கியூ ஃபார்வர்ட் வர்சஸ் டி ஹாஃப். ஓகே. சோ இந்த ரெண்டு பிளாட்ல இருந்தா நம்ம ஆக்சுவலா நான் வந்து இந்த என்ன ஆக்சுவலா பேராமீட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன், இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா, டிஃப்யூசிவிட்டி, கியூ அப்சார்ப்ட், கியூ டிஎல், அதே மாதிரி சர்ஃபேஸ் கவரேஜ், இதெல்லாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கவர்னிங் ஈக்குவேஷன் நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கியூ டி லெஸ் தேன் டவ். ஓகே. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டவ் அப்படின்னு நான் மீன் பண்ண வரேன்னா இதுதான் டவ். புரியுதா? ஸோ இந்த டவ்வோட கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம ஆக்சுவலா என்னன்னு சொல்றோம், கியூ ஃபார்வர்டுங்கிறத சொல்றோம். புரியுதா? ஸோ இந்த கியூ டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டவ் நான் மீன் பண்ண வரேன் தெரியுமா, இதுதான் ஆக்சுவலா என்னது, கியூ ஃபார்வர்ட். புரியுதா? கியூனா சார்ஜஸ். புரியுதா? சரி, நம்ம சார்ஜஸ் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். புரியுதா? நம்ம சார்ஜஸ் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். இந்த சார்ஜஸ் வந்து ஃபார்வர்டுங்கிறது நம்ம எது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்றோம், இந்த 0 டு 100. ஓகே. சோ இந்த 0 டு 100 தான் நம்ம ஆக்சுவலி என்னங்கிறத மென்ஷன் பண்றோம், t லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டவ். புரியுதா? இந்த 0 டு 100 வரைக்கும் இருக்கு தெரியுமா, இதுதான் t லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டவ்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. வேற 100க்கு மேல இருக்கிறது நம்ம எதை மென்ஷன் பண்றோம், t கிரேட்டர் தேன் டவ். ஓகே. சோ இது QFங்கிறத சொல்லுவோம், இது QBங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. இல்ல Q ரிவர்ஸ். ஓகே. QRங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ அதுலதான் நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம Q ஃபார்வர்டுங்கிறத நான் போட்டிருக்கேன் தெரியுமா, இதுதான் Q ஃபார்வர்ட். ஓகே. இந்த ரீஜன் எல்லாமே Q ஃபார்வர்ட். ஓகே. சோ திஸ் Q ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு இதுல 2n F AC into square root of dt divided by square root of pi. ஓகே. பிளஸ் இந்த QDL ஆக்சுவலி என்னது, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், QDL தான் நம்மளுடைய டபுள் லேயர் இது கெப்பாசிட்டன்ஸ். ஓகே. அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் கன்சியூம். புரியுதா? சார்ஜ். ஓகே. சோ QDLனா கெப்பாசிட்டன்ஸ், டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ஸோட சார்ஜ். ஓகேயா? சோ அதான் நீங்க கொடுத்திருக்கேன், டபுள் லேயர் சார்ஜ் ஆர் சார்ஜ் டியூ டு தி பேக்ரவுண்ட். புரியுதா? சோ இதுல பேக்ரவுண்ட் ஆக்சுவலி என்னது, நான் வந்து இந்த எலக்ட்ரோட நான் ஒரு NaClோ இல்லாட்டி ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல நான் டிப் பண்ணும்போது நான் இங்க வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் இல்ல ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் நான் அப்ளை பண்றேன்னா என் சர்ஃபேஸ்ல பாசிட்டிவா இருக்கும். அப்போ என்னோட எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல நெகட்டிவ் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து அக்குமுலேட் ஆகும். புரியுதா? சோ அதுதான் நான் வந்து பேக்ரவுண்டுங்கிறது நான் சொல்ல வரேன். புரியுதா? அந்த பேக்ரவுண்ட்ல வரதுனால எனக்கு ஒரு சார்ஜ் எனக்கு இன்டியூஸ் ஆகும். புரியுதா? சோ அந்த சார்ஜ் தான் நான் QDLங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா NF-AF. இதுல என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். புரியுதா? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1 இருந்துச்சுன்னா 1 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆச்சுன்னா 1. எஃப்ங்கிறது ஃபாரடே கான்ஸ்டன்ட் 96485 கூலும் பெர் மோல். இதுல ஏங்கிறது ஆக்சுவலி என்னது, எலக்ட்ரோட் ஏரியா. ஓகே. அதே மாதிரி இதுல சர்ஃபேஸ் கவரேஜ்னா என்னது, நான் அனலைட் ஒன்னு ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த அனலைட் ஃபுல்லாவும் என்னோட சர்ஃபேஸ்ல மேல ஆக்குபை பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த மொத்தமா இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ் தான் சர்ஃபேஸ் கவரேஜ். புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தேன், QF. புரியுதா? அப்ப QFனா ஆக்சுவலா என்ன மீனிங், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். புரியுதா? சோ அதாவது நான் ஆக்சுவலா என்ன மீன் பண்ண வரேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன் தான் ஆக்சுவலா என்னது, QF. ஓகே. வேரஸ் இந்த செகண்ட் ஆஃப் போர்ஷன் ஆக்சுவலா என்னது, Q பேக். புரியுதா? அதான் வந்து நான் இங்க Q பேக் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம், QR T கிரேட்டர் தேன்
டவ். புரியுதா? சோ கிரேட்டர் தேன் டவ்னா இதுதான் நான் டவுன் சொல்லியிருந்தேன். அப்போ டி கிரேட்டர் தேன் டவ் அப்படின்னா பிட்வீன் 100 to 200. ஓகே. சோ பிட்வீன் 200 to அந்த பர்டிகுலர் ரிவர்சிபிள் இதுல அதுல அதாவது நம்ம என்ன பண்றோம் ரிவர்சிபிள் இதுல நம்மளோட ஸ்லோப் ஆக்சுவலா என்னன்னா 2n f கேபிட்டல் ஏ சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை பை. புரியுதா? இதுல ஏனா ஏரியா, சினா நம்ம ஆட் பண்ணக்கூடிய பல்க் சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன். புரியுதா? இதுல டினா டிஃபியூசிவிட்டி. புரியுதா? என்னோட அனலைட்னா அனலைட் வந்து டிஃபியூஸ் லேயர் கிட்ட வரும்போது அதுக்குன்னு ஒரு டிஃபியூசிவிட்டி ஒரு வேல்யூ இருக்கும். புரியுதா? சோ இதுல விதின் பிராக்கெட்ல கொடுக்கறதெல்லாம் என்னன்னா டவ். புரியுதா? சோ இந்த கேஸ்ல நான் என்னன்னு சொன்னேன், டவுங்கிறது எனக்கு 100 மில்லி செகண்ட். புரியுதா? சோ டி மைனஸ் டவ் தி ஹோல் பவர் 1/2. சோ இதுல டி நான் மென்ஷன் பண்ணது வரது என்னன்னா இந்த டைம் இன்டர்வல். புரியுதா? இந்த பேக்வர்ட் அதாவது இந்த 100 to 200 இருக்கு தெரியுமா, இந்த பர்டிகுலர் டைம் தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ டி மைனஸ் டவ் தி ஹோல் பவர் 1/2 மைனஸ் டி பவர் 1/2. புரியுதா? சோ டீனா எகெயின் இதுதான். சரியா? பிளஸ் கியூடிஎல். இந்த ஸ்லோப்போட இன்டர்செப்ட் ஆக்சுவலா என்னன்னா QDL. QDL ஆக்சுவலா என்னது? டபுள் லேயர் சார்ஜ். சரியா? இப்போ இந்த Q ரிவர்சிபிள் T கிரேட்டர் than டவ் இருக்கு தெரியுமா, இத நம்ம ரெண்டு ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா Q ஆஃப் டவ். இதுல Q ஆஃப் டவ்னு ஆக்சுவலா என்ன மீனிங்? சி இதுல நீங்க நல்லா பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், இதுதான் என்னோட டவ். அப்படிதானே? என்னோட டவ் வேல்யூ வந்து 100 மில்லி செகண்ட். அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் சார்ஜ் இங்க எவ்வளவு இருக்கு? 877.1 என்னது மில்லி கூலும். புரியுதா? இதுதான் Q ஆஃப் டவ். ஓகேயா? சோ அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போனா நம்ம இந்த Q ஆஃப் டவ் எய்தர் நம்ம எதை கொண்டு மைனஸ் பண்ணுவோம்? சி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த என்டையர் ரீஜன் இருக்கு தெரியுமா, இந்த என்டையர் ரீஜன்ல இருக்கக்கூடிய Q வேல்யூ வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? Q ஆஃப் என்னது T கிரேட்டர் தேன் டவ். அப்படிதானே? ஏன்னா இதுல பாருங்க இது என்னது T கிரேட்டர் தேன் டவ்வா. அப்போ இந்த T கிரேட்டர் தேன் டவ்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஆக்சுவலி என்னது Q T கிரேட்டர் தேன் டவ். புரியுதா? அப்போ இந்த ஃபுல் ரீஜன் தான் நம்ம எதன் மென்ஷன் பண்ணுவோம்? Q என்னது T மைனஸ் டவ். புரியுதா? சோ நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 100 to 200 மில்லி செகண்ட் என்னது T கிரேட்டர் தேன் டவ். புரியுதா? சோ இந்த கரஸ்பாண்டிங் ரீஜனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிகே சார்ஜ் இருக்கு தெரியுமா, அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? Q விதின் பிராக்கெட்ல T கிரேட்டர் தேன் டவ். வேரஸ் இந்த டவ் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லி செகண்ட் இருக்கு தெரியுமா, அதோட கரஸ்பாண்டிங் சார்ஜ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? Q விதின் பிராக்கெட்ல டவ்ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? சோ இதை தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ எய்தர் நம்ம Q ஆஃப் டவ் மைனஸ் Q T கிரேட்டர் தேன் டவ்ங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இல்லாட்டி என்னது Q T கிரேட்டர் தேன் டவ் மைனஸ் Q ஆஃப் டவ்ங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். புரியுதா? சோ நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நமக்கு நம்ம பிளாட் போடுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமான கர்வ் வரும். புரியுதா? இது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா QF வெர்சஸ் T பவர் 1/2. ஓகேயா? இது வந்து Q ரிவர்சிபிள். ஓகே வெர்சஸ் தீட்டா. ஓகேயா? சோ இப்ப எப்பயே தெரிஞ்சுக்கணும், ஃபார்வர்ட் எப்பவே ஸ்லோப் வந்து நமக்கு y is equal to mx plus c ஃபார்மட்ல வரும். Q ரிவர்சல் வெர்சஸ் தீட்டான்னு போட்டோம்னா y is equal to minus mx plus c ஃபார்மட்னு வரும். ஓகே. சோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் எய்தர் வந்து இந்த வேல்யூ எடுப்பேன் இல்லாட்டி இந்த வேல்யூ எடுப்பேன். புரியுதா? சோ எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆன்சன் பிளாட்ல போடும்போது ஃபார்வர்டு எப்பவே வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் தான். புரியுதா? ரிவர்சிபிள் மட்டும் நம்ம போடும்போது நமக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவா தான் நமக்கு வரணும். புரியுதா? சோ அதுதான் ஆன்சன் பிளாட். ஓகே. சோ இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. சோ இதுல வந்து நான் வந்து ஒரு TQ வேல்யூங்கிறத நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? சி இது ஆரிஜின்ல நம்ம இப்போ இத பிளாட் பண்ணி நம்ம எப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்னாப் ஷாட்டா இங்க கொடுத்துக்கிட்டு நான் ஆக்சுவலா ஆரிஜின்ல என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் அதுங்கிறத நான் உங்களுக்கு இங்க வந்து ஒரு பிக்சோரியல் ஃபார்மட்ல நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ இந்த TQ தான் ஆக்சுவலா என்னது, இந்த கர்வோட ரா டேட்டா. புரியுதா? இது வந்து ஆக்சுவலா என்னது, என்னோட குரோனோ கூலுமெட்ரி. புரியுதா? சோ இந்த குரோனோ கூலுமெட்ரியோட டேட்டா தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது டைம், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது Q. புரியுதா? அதுதான் கூலும். அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்றேன்னா நான் ரெண்டு செக்மெண்டா நான் பிரிக்கிறேன். சி நான் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஆன்சன் பிளாட்ல நமக்கு வந்து ரெண்டு விதமா தெரியணும். அப்படித்தானே? எனக்கு வந்து Q ஃபார்வர்டும் நான் எடுத்து நான் பிளாட் போடணும் வெர்சஸ் என்னது
t பவர் 1/2 அப்படிதானே? அதே மாதிரி q ரிவர்சிபிள்க்கும் நான் என்னது தீட்டாங்கிறது நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கர்வை முதல்ல நான் ரெண்டா நான் ஸ்பிளிட் பண்றேன். புரியுதா? அப்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன்னா என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா 0 to tau. இந்த பர்டிகுலர் கிராஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு டவ் எது வரைக்கும் இருக்குன்னா 0.25 செகண்ட்ஸ். புரியுதா? அப்போ 0 to 0.25 செகண்ட் இருக்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவா நான் எடுக்கிறேன். புரியுதா? சோ அப்போ அதோட கரஸ்பாண்டிங் Q வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? QF சொல்லுவோம். அப்படிதானே? Q ஃபார்வர்ட். இங்க தெரியுதா? Q ஃபார்வர்ட் அதோட கரஸ்பாண்டிங் டைம். புரியுதா? அப்ப கரஸ்பாண்டிங் டைம் வந்து அப் டு நான் எது வரைக்கும் வேல்யூ எடுப்பேன் அப்படின்னா 0.25 செகண்ட். புரியுதா? ஏன்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் நமக்கு தெரியும் t should be less than or equal to tau. புரியுதா? சோ அதனால நான் வந்து இந்த t வந்து எது வரைக்கும் எடுப்பேன் அப்படின்னா tau is equal to 0.25 செகண்ட் வரைக்கும் எடுப்பேன். புரியுதா? சோ அதுதான் நெக்ஸ்ட் xy காலமா இங்க நான் பிரிச்சிருக்கேன். புரியுதா? சோ இப்ப நெக்ஸ்ட் நான் பிரிச்ச பிறகு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆன்சன் பிளாட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிளாட் பண்ணணும்? q ஃபார்வர்ட் வெர்சஸ் என்னது t பவர் 1/2. புரியுதா? சோ t பவர் 1/2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் t. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்? நெக்ஸ்ட் வந்து இது காலம் சி அப்படிதானே? சோ அதனால இங்க நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சின்னு எடுக்கிறேன். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் சின்னு எடுத்துட்டேன்னா ஆக்சுவலி இது என்ன மாறிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? ஓகே. சோ அதுதான் நான் இங்க அடுத்த காலம்ல இங்க நான் கொண்டு வரேன். ஏன்னா நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னோட ஆன்சர் பிளாட்ல நான் வந்து q ஃபார்வர்ட் வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் தான் நான் பிளாட் பண்ணணும். புரியுதா? சோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் வித்தின் பிராக்கெட்ல டி போட்டிருக்கேன். சோ அஸ் அ ரிசல்ட் எனக்கு எதா மாறிடும்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் நான் காலம் சி தான் இங்க நான் கால் பண்றேன். புரியுதா? சோ இப்போ எனக்கு ஃபுல்லா எனக்கு ஸ்கொயர் ரூட்டா எனக்கு மாறிடும். புரியுதா? இந்த QF அசட்ஸா நான் அப்படி இங்க நான் காப்பி பேஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்ணணும்? நான் இந்த Q ரிவர்சிபிள்க்கும் நான் வந்து ஒரு பிளாட் போடணும் அப்படிதானே? அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன நான் பண்றேன்? இந்த இந்த டவுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த டைம் இருக்கு தெரியுமா? அதோட கரஸ்பாண்டிங் Q வேல்யூ தான் என்னது? இந்த இந்த மாதிரி நமக்கு டிகே தெரியுமா? இதுல உங்களுக்கு தெரியுதா? அதாவது என்னது? இந்த டிகே ட்ரெண்ட் தெரியுதா? இந்த டிகே ட்ரெண்ட் உள்ள வரக்கூடிய வேல்யூ தான் ஆக்சுவலி என்னது? நமக்கு QR. புரியுதா? சோ இந்த டிகே உள்ள ட்ரெண்டும் எந்த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வலுக்கு நம்ம மேல எடுக்கணும்? டவு கிரேட்டர் தான் என்னது? 2.5 என்னது செகண்ட். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? சோ இதுல நீங்க நல்லா பாருங்க. நமக்கு வந்து டவு இஸ் ஈக்குவல் டு 0.25 செகண்ட்னு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன எடுக்கணும்? இதுல பாருங்க ரிவர்சிபிள்க்கு t கிரேட்டர் than டவு. t கிரேட்டர் than டவு ஆக்சுவலா என்னது? நமக்கு இங்க டவுங்கிறது ஆக்சுவலா நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 0.25 மில்லி செகண்ட். அப்படிதானே? 0.25 என்னது? செகண்ட். புரியுதா? அப்போ 0.25 செகண்டுக்கு மேல உள்ள டேட்டாவா நான் எடுக்கணும். அதான் நீங்க இங்க பாத்தீங்கன்னா 0.2502ன்னு எடுத்திருக்கேன். புரியுதா? நான் டவுல இருந்து எடுக்கல. கிரேட்டர் than டவு. புரியுதா? அதனால நான் 0.2502ங்கிறது வேல்யூ எடுத்திருக்கேன். அதோட கரஸ்பாண்டிங் QR. அதோட கரஸ்பாண்டிங் QRனா இந்த இது. புரியுதா? இந்த எக்ஸ்போனன்ஷியல் எனக்கு டிகே ஆகுது தெரியுமா? அந்த டேட்டா தான் நான் இங்க ஹெச்ல நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் என்ன ஆக்சுவலா பிளாட் போடணும் அப்படின்னா இங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இக்குவேஷன்ல இந்த விதின் பிராக்கெட்ல இங்க நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இதுல நீங்க நல்லா பாருங்க. இந்த விதின் பிராக்கெட்ல இங்க நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இதுதான் ஆக்சுவலா வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம பிளாட் போடணும். புரியுதா? சோ அப்போ நமக்கு என்ன ஆக்சுவலா தெரியும்? இந்த டவ் வேல்யூங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? இந்த டவ் வேல்யூங்கிறது நம்ம இதுல வந்து எவ்வளவுயா? 0.25 செகண்ட். அப்படிதானே? டி மைனஸ் டவ். இதுல டீங்கிறது ஆக்சுவலா இருந்து என்னது? இதுல டீங்கிறது பாருங்க காலம் ஜியா. அதான் இங்க காலம் ஜின்னு சொல்லி எழுதியிருக்கேன். புரியுதா? மறுபடியும் இந்த டவ் என்னது? 0.25 அதுக்கு பிறகு இந்த டி மறுபடியும் இந்த டி ஆக்சுவலா என்னது? நம்மளுடைய காலம் ஜி. ஓகே. சோ இந்த மொத்தமா சேர்த்துள்ள இந்த இக்குவேஷன் தான் நான் இங்க நோட்டேஷனா கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஐ ஆஃப் அடுத்த காலம்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.25. புரியுதா? அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். பிளஸ் ரெண்டாவது டேர்ம் என்ன? இது ஜி. புரியுதா? இந்த ஜில இருக்கக்கூடிய டைம் டேர்ம் அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ காலம் ஜி மைனஸ் என்னது? டவ். டவ்னா இங்க என்ன போட்டிருக்கேன்? 0.25. புரியுதா? இது மொத்தமா சேர்த்து என்ன? இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதனால நான் பிளஸ் போட்டுட்டு எஸ்கியூஆர்டி தான் அதோட சின்டாக்ஸ். சோ விதின் பிராக்கெட்ல ஜி மைனஸ் 0.25ங்கிறத நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா?
அதுக்கு பிறகு அடுத்த நான் ஒரு மைனஸ் போடணும். அப்படிதான் இங்க மைனஸ் இருக்கு. சோ அதனால இங்க மைனஸ் போடுறேன். இங்க t ஆக்சுவல் என்னது நம்மளுடைய காலம் g. சோ அதனால இங்க நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் g அப்படிங்கறத நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இது ஃபுல்லா சேர்த்து தான் என்னது எக்ஸ். புரியுதா? இததான் நான் இங்க தீட்டான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சரி நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ஃபார்வர்ட்ல நம்ம எப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். QF versus t பவர் 1/2. புரியுதா? ஆனா இந்த ரிவர்சிபிள்ல நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம். QR versus தீட்டா. புரியுதா? சோ அப்ப அந்த தீட்டானா ஆக்சுவலி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்டையர் வேல்யூ இருக்கலாம். இங்க நம்ம எல்லாமே நம்ம இப்ப பண்ணோம் தெரியுமா? இது மொத்தமா சேர்த்து உள்ள வேல்யூ தான் நம்ம தீட்டாங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இதோட யூனிட்டுமே ஆக்சுவலி என்னதான் செகண்ட் பவர் 1/2. புரியுதா? சோ இப்போ நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும். இந்த ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? அப்போ ஒய்ல நான் ஆல்ரெடி நேச்சுரல் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த Q ரிவர்சிபிள்ல நம்ம ரெண்டு விதமான எடுத்துக்கலாம். ஒன் வந்து Q ஆஃப் டவ் மைனஸ் Q ஆஃப் t கிரேட்டர் than டவ். இல்லாட்டினா Q t கிரேட்டர் than டவ் மைனஸ் Q ஆஃப் டவ். ஓகேயா? சோ இப்ப இதுல நீங்க பாருங்க. நம்ம Q ஆஃப் டவ்னா என்ன சார்? இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா எனக்கு டவ் வந்து 0.25 செகண்ட். அதோட கரஸ்பாண்டிங் சார்ஜ் எங்கன்னு நீங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு ஆக்சுவலா இருக்கு. அப்ராக்சிமேட்லி 2.98 into 10⁻⁻6 கூலும் இருக்கு. புரியுதா? சோ இந்த பர்டிகுலர் வேல்யூ தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? 2.98 into 10⁻⁻6. அதான் நான் E-6ங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ எய்தர் இந்த ஃபார்மட்ல எழுதலாம் இல்ல இந்த ஃபார்மட்ல எழுதலாம். பட் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். எனக்கு QF எப்பவே வந்து எனக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கணும் ஸ்லோப். Q ரிவர்ஸ்ங்கிறது எப்பவே எனக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கணும் ஸ்லோப். புரியுதா? சோ அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் h புரியுதா? சி QT கிரேட்டர் than டவுனா நமக்கு என்னது Q ரிவர்ஸ் தானே, QR தானே. அதுதான் நான் வந்து என்ன பண்றேன் h. புரியுதா? சோ அப்ப நான் அதான் இங்க பாருங்க நான் h மைனஸ் Q ஆஃப் டவுன் என்னது 2.98 into e பவர் 10⁻⁻6. புரியுதா? சோ இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ நெகட்டிவா வரும். புரியுதா? சோ ஒன்ஸ் நான் நெகட்டிவா வந்த பிறகு இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு தெரியுமா? அதாவது நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த காலம் இ காலம் எஃப் அதே மாதிரி காலம் ஐ காலம் ஜே. புரியுதா? சோ இது ரெண்டுக்குமே எடுத்து நான் லீனியரா நான் ஒரு பிளாட் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும். இங்க பாருங்க ஃபார்வேர்டுக்கும் ரிவர்ஸுக்கும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். புரியுதா? ஃபார்வர்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் தான் வந்து 5.26871 into 10⁻⁻6. புரியுதா? இந்த மேல இருக்கக்கூடிய வேல்யூ தான் அதோட கரஸ்பாண்டிங் இன்டர்செப்ட். புரியுதா? இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து Q ரிவர்ஸ் ஓடுது. புரியுதா? சோ Q ரிவர்ஸ் ஓடுறதுல நீங்க பாத்தீங்கன்னா 5.61. ஏன் மைனஸ்ல வந்திருக்கு? நான் தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேனே. எனக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா என்னோட ஸ்லோப் வந்து y is equal to minus mx plus c ன்னு இருக்கணும். மேல Q ஃபார்வர்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப் எப்பவே y is equal to mx plus c ன்னு இருக்கும். புரியுதா? சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த Q ரிவர்ஸ் எடுக்கும் போது நம்ம இங்க என்ன வந்திருக்கு மைனஸ் 5.61627 into 10⁻⁻6. ஓகே t பவர் 1/2 மைனஸ் இங்க ஆக்சுவல் என்னது 4.30864 into 10⁻⁻7. புரியுதா? சோ நம்ம எப்பவே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆன்சர் பிளாட் போடும்போது இந்த Q ரிவர்சிபிள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். புரியுதா? ஏன்னா இந்த ரெண்டு இதுல நம்ம எதுனாலும் எடுக்கலாம். பட் வி ஹவ் டு என்ஷூர் தட் ஆக்சுவல் என்னது எனக்கு Q ரிவர்சிபிள்ல எனக்கு வரும்போது எனக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரி நமக்கு வர்றதுதான் ஆக்சுவல் என்னது ஆன்சர் பிளாட். இப்போ நான் வந்து ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார்வர்டுக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனும் நம்மளோட ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் அதாவது ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் என்ன இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நாம இப்போ கோரிலேட் பண்ண போறோம். புரியுதா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நான் இங்க ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதியிருக்கேன். Q ஃபார்வர்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம் 2nFAC divided by square root of pi into என்னது square root of d into t power 1/2 plus QDL plus NFA surface coverage. புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா QFங்கிறத நான் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த என்டையர் வேல்யூங்கிறத நான் ஸ்லோப்னு எடுத்துக்கலாம். சோ இந்த ஸ்லோப் வேல்யூ தான் இங்க இருக்கு. புரியுதா? அதே மாதிரி t பவர் 1/2 தான் இங்க இருக்கு. இந்த எல்லா வேல்யூ சேர்த்து தான் நம்ம சின்னு சொல்லுவோம் இன்டர்செப்ட். புரியுதா? அத நம்ம QF இன்டர்செப்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம். QFனா நம்மளோட QF சார்ஜ். புரியுதா? அதோட இன்டர்செப்ட் வேல்யூ. ஓகே.
சோ இந்த இன்டர்செப்ட் வேல்யூ தான் இட் இஸ் ஈக்குவல் டு என்னது 3.59782 into 10⁻⁷. ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்க Q ரிவர்சிபிள்க்கு நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷனை நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க எழுதியிருக்கோம் அப்படித்தானே. இது y, இது மொத்தமா சேர்த்து m, இது மொத்தமா சேர்த்து x, QDLங்கிறது c. புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இந்த இன்டர்செப்ட தான் நம்ம QR இன்டர்செப்ட்ன்றத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இதோட ஈக்குவேஷன் தான் நான் கீழே இங்க நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க பாருங்க QF இன்டர்செப்ட். QF இன்டர்செப்ட் ஆக்சுவலி என்னது, இது அப்படிதானே. QDL பிளஸ் NF A சர்ஃபேஸ் கவரேஜ், அதுதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் நீங்க பாருங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் அதாவது Q ரிவர்ஸ்ல உள்ள இன்டர்செப்ட் பாருங்க, அது என்னது, QDL அப்படிதானே. அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி என்ன ஆயிரும், நீங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் QDL பிளஸ் NFAF. ஓகேயா, இத நான் செகண்ட் இது கொண்டு நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா QDL, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி என்னது, NFAF தானே. NFAF A சர்ஃபேஸ் கவரேஜ். ஏன், நமக்கு தெரியும் இந்த டேர்மும் இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆயிரும். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த இன்டர்செப்ட், புரியுதா, அதாவது QF இன்டர்செப்ட், அதாவது QF இன்டர்செப்ட் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 3.59782 into 10⁻⁷. இத நான் அடுத்த இந்த Q ரிவர்ஸ்ல உள்ள இன்டர்செப்ட், அதாவது இந்த -4.30864 into 10⁻⁷ இருக்கு தெரியுமா, இத நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். புரியுதா? சோ அதான் நீங்க கொடுத்திருக்கேன். இது Q ஃபார்வர்ட்ல உள்ள இன்டர்செப்ட், இது Q ரிவர்சிபிள்ல உள்ள இன்டர்செப்ட். நான் இது ரெண்டுமே நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு வேல்யூ வரும் தெரியுமா, இந்த வேல்யூ தான் விச் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி என்னது, NFAF. புரியுதா? சோ இந்த NFAF தான் நம்ம ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவோம், Q அட்சார்ப்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ எனக்கு Q அட்சார்ப்ட் தான் நான் உங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு அனலைட் இருக்கு அப்படின்னா அந்த அனலைட்ங்கிறது எனக்கு என்னோட எலக்ட்ரோடு மேல எனக்கு ஃபுல்லா அட்சார்ப் ஆகும்போது இது மூலமா எனக்கு ஒரு சார்ஜ் எனக்கு கிரியேட் ஆகும். அப்படித்தானே? ஏன்னா இதுல எனக்கு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதுல ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். அப்போ எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு சார்ஜ் எனக்கு அட்சார்ப் ஆகும். அப்படித்தானே? சோ அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் நான் இங்க Q அட்சார்ப்ங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இந்த Q அட்சார்ப் வேல்யூ நமக்கு தெரிஞ்ச பிறகு இப்ப நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு டைரக்டா இந்த ஃபார்முலா தெரியும். NFA சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு Q அட்சார்ப். சரி, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, Q அட்சார்ப் இஸ் ஈக்குவல் டு NFA சர்ஃபேஸ் கவரேஜ். சோ இப்போ இதுல இருந்து நம்ம ஆக்சுவலா சர்ஃபேஸ் கவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம், சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு Q அட்சார்ப் டிவைடட் பை NFA. புரியுதா? அப்போ சார் எனக்கு Q அட்சார்ப் வேல்யூ தெரியும், இத்தனை கூலும்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இத கொண்டு நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1ன்னு எடுத்துக்குவோம். ஏங்கிறது நான் இதுல எலக்ட்ரோட் ஏரியாங்கிறத எடுத்துக்கிறேன். சோ இதுல வந்து நான் 0.0707 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபாரடே கான்ஸ்டன்ட் வந்து 96485. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் வந்து எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? சோ அப்ப நான் சர்ஃபேஸ் கவரேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இது. அதே மாதிரி எனக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஸ்லோப் பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நமக்கு இங்க ஸ்லோப் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்படிதானே? 5.268 கிடைச்சிருக்கு. இன்னொரு இடத்துல -5.616 கிடைச்சிருக்கு. புரியுதா? நம்ம இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒரு ஸ்லோப் எடுத்துக்குவோம். புரியுதா? சோ நான் இந்த ஈக்குவேஷன்ல நான் இப்போதைக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லோப்புங்கிறத நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்லோப் நேச்சுரல் என்னது, 2NFAC ஸ்கொயர் ரூட் ஆஃப் D டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை. புரியுதா? சோ இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் பர்டிகுலர் வேல்யூ. அப்போ நமக்கு இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டிஃபியூசிவிட்டி தெரியும் சார், எனக்கு கான்சென்ட்ரேஷன் தெரியும், எனக்கு ஃபாரடே கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். புரியுதா? சோ எனக்கு இந்த வேல்யூ எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? அதாவது எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லன்னா வைஸ் வெர்சா, சார் எனக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு தெரியும் சார். சும்மா சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0.123 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுப்போம். ஓகே, அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் எனக்கு தெரியும், 0.1 into 10⁻⁶ மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, சோ இந்த வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எதை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஈக்குவேஷன்ல. அப்போ எனக்கு எதெல்லாம் தெரியும், A தெரியும், C தெரியும், F தெரியும், N தெரியும், ஆனா எனக்கு D மட்டும் தெரியாது. புரியுதா? அப்போ நம்ம ஈஸியா நம்ம டிஃபியூசிவிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா?
சோ அப்ப நம்ம எப்பயும் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம், இல்ல டிஃபிசிவிட்டி கண்டுபிடிச்சுக்கலாம், அதே மாதிரி சர்ஃபேஸ் கவரேஜும் கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? நம்ம ஜெனரலா நான் வந்து சைக்ளிக் வோல்டாமெட்ரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலா நம்ம சைக்ளிக் வோல்டாமெட்ரியில பார்த்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளிக் வோல்டாமெட்ரியில நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஸ் லைன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பேஸ் லைன் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் வருதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நான் ஏரியா அண்டர் தி கர்வ் புரியுதா? எனக்கு வந்து இது ஆக்சுவலா என்னதான் இருக்கும்? இது எனக்கு கரண்டா இருக்கும். இது எனக்கு வோல்டேஜா இருக்கும். அப்படிதானே? அது பிறகு நான் மெத்தட் சொல்லியிருந்தேன். இந்த வோல்டேஜ்ல இருந்து எப்படி இதை டைமா கன்வெர்ட் பண்ணலாம். புரியுதா? சோ அதுக்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ கூட நம்ம அதுல போட்டிருந்தோம். அதுல வந்து நம்ம ஸ்கேன் ரேட்டை வச்சு எப்படி இந்த வோல்டேஜை டைமா கன்வெர்ட் பண்ணிடலாம் நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க டைமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரியா அண்டர் தி கர்வ்ங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, Q வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்ப எனக்கு Q வேல்யூ தெரிஞ்ச பிறகு நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை NFAங்கிற ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா, நமக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வருங்கிறத நான் சொல்லியிருந்தேன். புரியுதா? இதுதான் நம்ம இன்டகிரேஷன் மெத்தட்ங்கிறது நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கணும். சோ இந்த ஃபார்முலா எங்க இருந்து ஆக்சுவலா டிரைவ் ஆகி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரோனோகூலுமெட்ரி. புரியுதா? சோ குரோனோகூலுமெட்ரியில இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த NFA சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு Q அப்சார்ப்ட். புரியுதா? சோ இதுல இருந்து தான் நம்ம இந்த ஈக்குவேஷனே நம்ம ஆக்சுவலா டிரைவ் பண்றோம். புரியுதா? சோ இத வந்து நம்ம சைக்ளிக் வோல்டாமெட்ரியில வச்சும் கண்டுபிடிச்சுக்கலாம். இல்லாட்டினா நம்ம குரோனோகூலுமெட்ரியில வச்சும் நம்ம இந்த Q அப்சார்ப்ட் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? இன்னொன்னு இந்த இடத்துல நான் ஏரியா வந்து நான் எலக்ட்ரோட் ஏரியா தான் நான் எடுத்திருக்கேன். புரியுதா? நிறைய பேப்பர்ல எலக்ட்ரோட் ஏரியாவும் எடுப்பாங்க. இல்லாட்டினா எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு தெரியுமா? இது ஆல்ரெடி ராண்ட்லெஸ்பிக் இக்குவேஷன்ல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிசைனை வச்சு. பெரிசைனை வச்சு கண்டுபிடிச்ச பிறகு அவங்க இந்த சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஏ வேல்யூ தெரியும் சார். அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும், கான்சென்ட்ரேஷன் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு பிறகு டிஃபியூசிவிட்டி கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? சோ அப்போ ஓவராலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு வந்து ஒரு 5 டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் நம்ம இதுல இருந்து நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். சோ ஒன்னு வந்து சர்ஃபேஸ் கவரேஜ், இன்னொன்னு எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்னு டிஃபிசிவிட்டி, இன்னொன்னு என்னது? இன்னொன்னு டபுள் ஏர் சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இல்லாட்டினா சார்ஜ் டியூ டு தி அப்சார்ப் ஸ்பீஷிஸ். புரியுதா? சோ இந்த 5 பாராமீட்டரும் நம்ம இந்த ஒரே இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். பட் ஆனா இதோட கரஸ்பாண்டிங் பிளாட் நம்ம எது ஆக்சுவலா சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சன் பிளாட். புரியுதா? சோ இந்த ஆன்சன் பிளாட்ங்கிறது குரோனோகூலுமெட்ரியில இருந்து தான் நம்ம ஆக்சுவலா சொல்ல முடியுமே தவிர்த்து வேற எந்த ஒரு பாராமீட்டர்ஸ்ல வச்சோ நம்ம சொல்ல முடியாது. ஓகே.